பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு தினந்தோறும் சந்திப்பது போல ஆண்டவர் மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். தருணங்களை கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் சமயங்களை கொடுக்கிறார். காரணம் என்ன? மத்தேயு 24:14 வாசிக்கிறபடி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று எழுதியிருக்கிறார். அதனால்தான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை என்றும் சொல்லியிருக்கிறார். அதை பவுல் உணர்ந்தவனாய் சொன்னான், சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்றான். இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். அந்த காரியத்திற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. எதா பிரதர்? உங்கள் பைபிளை தான் எடுத்து நான் சொல்றது சரியா இருக்கான்னு பார்க்கறக்காவாது. நீங்கள் கரெக்டாக எடுப்பீங்க, வசனத்தை மனசுலேயே வச்சிருப்பீங்க. ஏன்னா வசனம்தான் விதை என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 8:11 வாசிக்கிறோம், வசனமே விதை என்று சொல்லுகிறது. ஆகையினால நீங்க சரியா எடுப்பீங்க. ஆனாலும் நான் சொல்றது சரியா இருக்கா? ஏதோ ஒன்றும் கையில் இல்லாம ஒரு கீபோர்டை மட்டும் வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேனே, சொல்ற வார்த்தை சரியா இருக்கான்னு பார்க்கறக்காவது உங்க பைபிளை எல்லாரும் தேடி கையில் எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையை எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக உலகில் ரட்சகரே உன்னத பலியாக மகிமை மகிமை மாட்சிமை மாறா எல்லேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா எல்லேசருக்கே ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக உலகில் ரட்சகரே உன்னத பலியாக உன் திருப்பீடத்தில்
அப்பங்கள் நாங்களையா அப்பா முந்திருப்பீடத்தில் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற இயேசு ராஜாவே அல்பால் பலத்தால் அலலோட்டு மையா அபிஷேகநாதரே அல்பால் பலத்தால் அலலோட்டு மையா அபிஷேகநாதரே ஆராதனை 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 எல் அன்பு இயேசுவுக்கே எல் அன்பு இயேசுவுக்கே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம் ஆண்டவர் கொடுத்தது. ஏன்னா ஆதியாகமம் 2:8 பார்க்கிறோம், பூமியின் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதினார். ஆகையினால நாம் என்னானோம்? ஜீவ ஆத்மாவானோம். அதை உணர்ந்ததினால்தான் யோபு சொல்லுகிறார், 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, எலும்பினாலும் சதையினாலும் தோலினாலும் நரம்பினாலும் என்னை இசைத்தீர்னு சொன்னதோட நிப்பாட்டலாம, ஜீவனை தந்தது மட்டுமல்ல, தயவும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினீர். இந்த சரீரம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது, நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஏன்னா அந்த காலத்தில் சொன்னாங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவர் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இது கிராமத்தில் பாடுற ஒரு சின்ன பாடல்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நந்தவனம் என்பது தாயினுடைய வயிற்றிலே 4 + 6 = 10 மாதம் குயவனை வேண்டி காத்திருக்கிறோம். அப்போ கொடுக்கிறார் ஒரு பாத்திரத்தை, அதான் பெற்று வந்த ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கிறதுக்கல்ல. எதற்காக? ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? அநேக நேரம் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாம் பாடுறோம், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பலிந்து குளிர்ந்து நான் ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பலிந்து குளிர்ந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு நான் ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியை
பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு நான் ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இப்படியெல்லாம் ஆராதிக்கிறது உண்டு. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம், வெண்ணாடை அணிந்து ஆராதிக்கிறோம். எங்கே போனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் குருத்தோலை ஏந்தி ஆராதிக்கிறேன். காண்பவரே உண்மை ஆராதிப்போம், காப்பவரே உண்மை ஆராதிப்போம், நல்லவரே வல்லவரே எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஏன்? அவர் நமக்காக தன்மையே ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அன்புனா இன்னதுங்கன்னு நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அறிந்திருக்கிறோம். நமக்காக தன்னையே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க முடியுதா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டேன்றோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார், நமக்காக தன்னை கொடுத்தார் என்பதை நாம முதல்ல அறியணும். வேற என்ன நமக்கு தரணும்? இந்த உலகத்தில் தன்னையே கொடுத்து விட்டார். முற்றிலும் தன்னுடைய ரத்தம் சாத கடைசி வரைக்கும் தன்னுடைய சரீரத்தை கூட பிட்டு கொடுத்து விட்டார். ஆனால் இன்றைக்கி அந்த ஒப்பு கொடுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவரை போல நாமும் ஒப்பு கொடுக்கணும். நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியுதா? அநேக நேரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலும். ஆனால் நம்மளால் அது நிலச்சி நிற்க முடியுதா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் எப்படி நிற்க முடியும்? உதாரணமாக பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை என்னோடு சேர்ந்து திருப்புங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 16லேருந்தே வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் கூட சொல்லுவோம். ஏன்னா அவர் தப்புவிக்க வல்லவர். ஏன்னா நம்ம அநேக நேரம் பாடுறோம், தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம், தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம், தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமாம், அதனால தான் நாம் கைவிடாத தெய்வம் அவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது நமக்கு விசுவாசம், இது விசுவாசத்தின் அறிக்கை. எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஐயா, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உண்மை, மறுக்க முடியாத உண்மை, எவரும் மறைக்க முடியாத உண்மை. ஏன்னா அவர் பெரிய காரியங்களை செய்தார்.
அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126 சங்கீதத்திலே 1-3 வரை நாம் வாசிக்கும் போது மிக தெளிவாக அவர் பெரிய காரியங்களை செய்திருப்பதனால் தான் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் மற்றவங்களே சொல்லுவாங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் சிரிப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு செய்யற காரியம் பெருசியா. இன்னைக்கு அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, 2 கண்ணு அது எப்படியா இதை நடத்துறாரு, அவரோடு இருக்கிறவர் பெரியவரியா. நம் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு நம்ம சரீரத்தை முதல்ல ஒப்பு கொடுக்க பழகணும். அன்றைக்கு பாருங்க, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 புருஷர்களும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். முதல்ல இந்த தேவன் யார்? நாம் அநேக நேரம் பாடுவோம் என்னது இல்லையா, நம்ம இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வகாலம் நமது தேவன் மரண பரியந்தம் நடத்திடுவார். உபாகமம் 33:27 பார்க்கிறோம், இந்த தேவன் அநாதி தேவனின் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலங்களை நம்மை நடத்துகிற தேவன். அதை நம்ம முதல்ல தெரியணும். அதனால தான் சொல்றார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஆராதிக்கிற தேவன் சொல்லலை, அவர் நம்முடைய தேவன். அவர் இந்த நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். முதலாவது எங்க விசுவாசம்னா அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளை. எதுக்கெல்லாம் தப்பி வைப்பாராம்? எரிகிற அக்கினி சூளைக்கு. ஏன்? ஏசாயால வாக்கு பண்ணிட்டார். 43ஆம் அதிகாரத்திலே மிக அழகா எழுதி வச்சிருக்கார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, நீட்டுக்கொண்டே பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். அதனாலதான் நம்ம பாடுறோம், தீ நடுவே நடந்தாலும் தீர்ந்து போக மாட்டேன். தீ நடுவே நடந்தாலும் தீர்ந்து போக மாட்டேன். ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லா துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யாரெல்லாம் சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் எல்லேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் எல்லேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. முதல்ல நமக்கு தெரியணும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் முதல்ல நம்முடைய தேவன் ஆயிட்டாரா? என்னைக்கு நாம ஏற்றுக்கொண்டோமோ, யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அப்ப பிள்ளைகளா இருந்தால் தகப்பன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப தகப்பன் யாரு? எங்கள் தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். எதுக்கு தப்புவிப்பாரா? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும். அல்லேலூயா. அவர் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவர். முதல்ல நமக்கு தெரியணும், நாம சரீரத்தை ஒப்பு கொடுத்தா நம்ம காக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். நம்மளை அழிய விடுறதுக்கு இல்லை, ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த நம்மை தூக்கி எடுக்க ஒருவர் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அநேகர் பரவசம் அடைகிறீங்களே. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? எத்தனையோ வயதான தாய்மார்கள் சொல்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா 84 வயசு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் ஒவ்வொரு நாளும் என்னால் முழங்கால் போட முடியலை, படுக்கையில் தான் இருக்கேன், ஆனால் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஒரு வார்த்தை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுடைய ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த ஊழியத்துக்கு வைங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 5000 ரூபா தொலைக்காட்சி கட்டணம்லாம் சேர்த்து அநேக மக்களுக்கு போய் சேரணும். ஆண்டவர் சொன்னார், போ அல்லது அனுப்புனாரே. ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் ஏவினால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆத்தும ஆதாய பணிக்கு நீங்கள் உதவலாம். அது மட்டும் அல்ல, இந்த ஊழியத்தை ஒரு நாள் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். திருநெல்வேலியிலையும் சபை இருக்குது, மதுரையிலையும் சபை இருக்குது. 2 கண்ணும் தெரியாத மக்களுக்கு நீங்கள் கேட்கலாம், எல்லா இடத்துலையும் சபை இருக்கு, இவங்களுக்கு மட்டும் தனியாக வைக்கணுமா? இவர்களை கொண்டுட்டு வர்றது பெரிய கஷ்டம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு கண்ணே போயிடுச்சா, இனிமேல் என்ன ஆண்டவரும்பாங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு என்ன ஆண்டவரை தேடிம்பாங்க. இவங்களை கொண்டுட்டு வந்து விசுவாசத்தில் நிப்பாடுறது பெரிய காரியம். ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞரும் மாற்றம் பெற வேண்டும். அப்போ இவர்களும் மாற்றம் பெறணுமே. எனக்கு அன்பானுளே, கர்த்தர் ஏவினால் நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் யாரையும் அனுப்புறதில்லை. இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க உதவலாம். உங்களுக்கு தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களில் கர்த்தர் ஏவினா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரம் கிட்டத்தட்ட 4000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும்னு அவசியமே கிடையாது. வந்து பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், ஃபோட்டோ எடுத்து போடலாம்ல பிரதர். நான் எடுக்கிற ஃபோட்டோவே நானே பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு போடுறது? நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால்
ஒருவேளை செய்யணுமா அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவுதல் இருந்தால் நீங்களும் செய்யலாம். எப்படி வருது? நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், தொடர்பு உள்ளது எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை அக்கௌண்ட் வைக்கணும்ன்றதை நாங்கள் நிறையா செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்களுக்கு பில்லு வைக்கணும் என்னன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஐயா ஒரு கட்டுமான பணி வயது முதிர்ந்த தாய்மார்களுக்காக செய்ய ஜெபத்தோடு காத்து அதற்காக ஜெபித்தும் வருகிறோம். 2 கண்ணு தெரியாமல் போனேன். வயது முதிர்ந்த தாய்மாரை நல்லா இருக்கிறவங்களே இன்றைக்கி வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. 2 கண்ணு இல்லாமங்களே எப்படி வச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அவர்களுக்காக ஒரு இடத்தை கட்ட முயற்சித்து வருகிறோம். ஒரு சதுரடி 2300 தான். ஒரு 700-800 சதுரடியில் கட்டணும்னு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கட்டுறதுக்கு என்னால் முடியலை. இதே ஆண்டவர் கிருபை செய்யணும். நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லுவேன், போஸ்ட் பேங்க்லேயும் இப்போ நீங்கள் பேங்க் மாதிரி அங்கேயும் போஸ்ட் பேங்க் இருக்குது. அங்கே போய் 36 35 38 89 63 இது அந்த அக்கௌண்ட் நம்பர். ஆர் அகஸ்டினே நேம்லேயே இருக்கும். இது வழியாக நீங்கள் பணத்தை கட்டலாம், மணி ஆர்டர் வழியாக தொடர்பு கொள்ளலாம். அல்லது போகும்போது நம்பர் எழுதலைன்னா என்கிட்ட கேளுங்க, அங்கே போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலையில் யார் யார் இந்த நாள் எந்தெந்த காரியத்தை செய்ய தங்கள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறார்களோ, நியாயாதிபதிகள் 18:6 சமாதானத்தோடு போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொன்னபடி இன்றைக்கு போக்குவரத்தில் வாகனத்தில் போகும்போதும் நடந்து போகும்போதும் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்கும் பெரியோருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் இந்த நெருக்கடி நிறைந்த உலகத்தில் கர்த்தர் காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமான நன்மைகளை தாரும். தங்களுக்கு அன்பாலை இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடும். நோயினாலே ஐசி வார்டில் யார் யாரை வைத்துக்கொண்டு ஐயோ என்ன ரிசல்ட் வரப்போதோ என்று எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கடைசி நிமிஷத்தில் மரண தருவாயில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்திற்காய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பு சமாதானம் நிறைந்திருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.